தமிழ் ட்ரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட் அனலைசிஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியோட ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸை பற்றியான ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவும் பார்க்கலாம். இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, சேனல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒன்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும் பார்த்துட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸோடைய மூமெண்டம் வச்சு தான் பேங்க் நிஃப்டி மூமெண்டம் கொடுக்குது. ஸோ அப்போ பேங்க் நிஃப்டி ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸ் ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெய்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு பேங்க் நிஃப்டியை உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸையும் நீங்கள் டெய்லி என்ன செய்யுங்க, அனலைஸ் பண்ணுங்கள். இது நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸையும் நோட் பண்ணி வைங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எதுனாலும் போஸ்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெஃப்டியை பார்க்கலாம். நெஃப்டியை நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் கண்டிப்பாக இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம இது எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. சப்போர்ட்டில் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ஸுக்கு போச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும், சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சப்போர்ட் எடுத்துருக்குது, ரெசிஸ்டன்ஸ் போச்சுன்னா என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து முதல் சப்போர்ட்லேருந்து திருப்பி நேராக ரெசிஸ்டன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் போகலை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கண்டினியூஸாக இறங்குச்சு. பிரேக் ஆகிற மாதிரியே ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணிச்சு. இது தான் முதல்ல தெளிவாக கற்றுக்கணும். சப்போர்ட் ஜோனில் என்ன செய்யக்கூடாது, சப்போர்ட்டில் சேல் பண்ணக்கூடாது. ரெசிஸ்டன்ஸில் போன பிறகு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு தான் நம்ம என்ன செய்யணும், சேல் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பாருங்கள், இங்கேருந்து மேலே போனாலும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம நேற்றே கொடுத்துருந்தோம் வீடியோவில் 1162ல் கொடுத்துருந்தோம். ஐ திங்க் இங்கே இருக்குது, கரெக்ட். 11623ல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 11643 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். இந்த இருக்குது, ஓகே, ரைட். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவரில் டச் பண்ணிட்டு அங்கேருந்து ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன கொடுத்துருந்தேன், 11592 ரீச் பண்ணோம். அதையும் பிரேக் பண்ணி தான் கீழே வந்துச்சு. இப்போ சப்போர்ட்டில் என்ன செய்யணும், சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா என்ட்ரி எடுக்கணுமா, என்ட்ரி எடுக்கக்கூடாது. சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா வெயிட் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணும். ரீடெஸ்ட்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஆனால் என்ன நடந்தது, கீழே அங்கேருந்து கீழே கரெக்டாக சப்போர்ட் எடுத்து நல்ல ஒரு மூமெண்டம் என்ன செஞ்சிருச்சு, கரெக்டாக எடுத்து கரெக்டாக போய் ரெசிஸ்டன்ஸில் க்ளோசிங் கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நெஃப்டியை பார்க்கும்போது மேஜர் ரெசிஸ்டன்ஸான 11664 பிரேக் பண்ணி மேலே தான் க்ளோசிங் கொடுத்துருக்குது. நாளைக்கு ஒருவேளை இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 11700 11721 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ், இது மூணுமே ரெசிஸ்டன்ஸு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இந்த லெவலில் ரீச் பண்ணலாம். ஒருவேளை 11664 பிரேக் பண்ணி கீழ் நோக்கி உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி எங்கே வரும், கீழே இறங்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ப்ரைஸ் வைஸ் கரெக்ஷன் மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணிட்டு இருக்குது. ஸோ கரெக்ஷன்ஸ் தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக எங்கே வரைக்கும் போகும், 11721 வரைக்கும் போகும். அப்படி இல்லைனா திருப்பி உங்களுக்கு இந்த இடத்துல இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் என்ன செஞ்சுருக்குது இதில் தோன்றுது. ஹவர்லியில் பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஹவர்லி இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே நாளைக்கு க்ளோசிங் கொடுத்தாவே 1 ஹவரில் மேலே க்ளோசிங் கொடுத்தாவே கண்டிப்பாக திருப்பி எங்கே வரைக்கும் போயிடும், அதுக்கடுத்த ஹை இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது நம்ம நோட் பண்ணிக்கிறோம். 11021 அதுதான் நம்ம இங்கே கொடுத்துருந்தோம். இந்த ஹைக்கு மேலே க்ளோசிங் கொடுத்தாவே 11721 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி ஒரு புது ஹைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நெஃப்டியை பொறுத்தளவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ எதுக்காக சொல்லியிருந்தோம், வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. 11750க்கு மேலே க்ளோசிங் கொடுத்து ஒன் டேயில் க்ளோசிங் கொடுத்தா தான் அதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். அது வரைக்கும் பை பண்ண வேண்டாம். இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. மேலே போன உடனே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் 1 ஹவரில் உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் 11721 ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். அதுக்கும் மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் 11551 வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு மேலே ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நாளைக்கு இதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இறங்கி அதே லெவலுக்கு வந்துடும். ஸோ இது உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும், இங்கேருந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். திருப்பியும் 11592 திருப்பியும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 11592 ஸ்ட்ராங்காக இப்போ சப்போர்ட் உருவாயிருச்சு அப்படின்னு தெரியுது. ஸோ அகைன் இதை பிரேக் பண்ணும்போது தான் ஃபர்தராக திருப்பி இறங்கும், இல்லைனா கண்டிப்பாக இறங்க வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம்.
பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் நீங்க சேல் பண்ணணும். சப்போர்ட்ல என்ன செய்யக்கூடாது, எப்பயுமே சேல் பண்ணக்கூடாது. எப்போனாலும் அது பவுன்ஸ் ஆகலாம். ஒருவேளை சப்போர்ட்ல நீங்க சேல் பண்ணா சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போயிட்டு இருக்கும்போது திருப்பி ரீடெஸ்ட் பண்ணும். ரீடெஸ்ட்ல ரிவர்ஸ் ஆச்சுன்னா நீங்க என்ட்ரி எடுத்து வந்திருக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல அது கண்டினியூஸா இறங்குற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுத்துட்டு கடைசியில இறங்குற மாதிரி ஒரு இதை கொடுத்துட்டு இங்க இருந்து திரும்பிச்சு. ஸோ அப்போ இதுலயே நீங்க நம்ம சுதாரிச்சு என்ன செஞ்சிருக்கணும், ரிவர்சல் ஆயிருந்திருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெசிஸ்டன்ஸ் போய் கரெக்டா போய் அங்க அடுத்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மூவ்மெண்டம் கொடுத்துருச்சு. இதை நீங்க என்ன பார்க்கும்போது இதுவும் அதே மாதிரி தான். மேஜர் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குதோ அதே இடத்துல தான் க்ளோசிங் கொடுத்துருக்குது. நெஃப்டியும் பேங்க் நெஃப்டியும் ஆல்மோஸ்ட் ஒன்று போல தான் என்ன செஞ்சிருக்குது, க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஸோ இதை நீங்க கிளியரா தெரியுது உங்களுக்கு இதுல. ஸோ கிளியரான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ல தான் ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ ஹைக்கு மேலே க்ளோசிங் கொடுத்தா கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியும் ஹை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸை மேஜராக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 30,470. ஸோ அப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் யோசிக்கணும். ஒருவேளை இது கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ஃபர்தராக திருப்பி இறங்க தான் செய்யும். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே ப்ரைஸ் கரெக்ஷன் மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் போய் ஒரு கரெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்குது. ஸோ நாளைக்கு இதிலிருந்து ஹோல்ட் ஆகாமல் திருப்பி இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் உங்களுக்கு 30,031. இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 29,923 அப்படிங்கிற சப்போர்ட் இருக்குது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 2 சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சாவே டேரெக்டாக உங்களுக்கு திருப்பியும் உங்களுக்கு எங்கே வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, 29,800 வரைக்கும் திருப்பியும் வர்றதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியில் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆன்லைன் ட்ரைனிங் கோர்சஸ் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் வந்து எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது, எப்படி ஒரு ட்ரெண்டை அனலைஸ் பண்ணுறது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ அது மூலம் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியான ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம் ஹெச்டிஎஃப்சி நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம், சப்போர்ட்டில் இருக்குது. சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு ரிவர்சல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அங்கேருந்து திருப்பி ரிவர்சல் ஆனதும் டேரெக்டாக உங்களுக்கு எங்கே வரைக்கும் வந்துச்சு, 2274ங்கிற ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் பண்ணி திருப்பி பவுன்ஸ் ஆகி கரெக்டாக இப்போ ரெசிஸ்டன்ஸில் தான் க்ளோசிங் கொடுத்துருக்குது. நல்லா பார்க்கணும், ஹெச்டிஎஃப்சி வந்து எந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்துருக்குன்னா கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் தான் க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸில் திருப்பியும் உங்களுக்கு நாளைக்கு இதுக்கு கீழே, அதாவது 2283க்கு கீழே திருப்பியும் ட்ரேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இறங்கி உங்களுக்கு அடுத்த சப்போர்ட்டான 2262 திருப்பி ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நாளைக்கு இந்த ஹைக்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால், அதாவது 2290க்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா அகைன் திருப்பி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு 2314 வரைக்கும் திருப்பி ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்படின்னா 2290க்கு மேலே 1 ஹவரில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ஃபர்தராக திருப்பி மேலே அப் மூவ்மெண்ட்டும் இருக்கும். ஓகே, ஐசிஐசிஐ நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் என்னன்னா கரெக்டாக சப்போர்ட்டில் சேனலுடைய சப்போர்ட்டில் இருக்குது. இந்த சப்போர்ட்டை திருப்பி 386 பிரேக் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி 381 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் சேனல் சப்போர்ட்டில் கிளியராக சப்போர்ட் எடுத்து ஃபர்ஸ்ட்டு கேப் அப் ஓப்பன் பண்ணி மேல் நோக்கி வந்து 392 பிரேக் பண்ண உடனே உங்களுக்கு மேலே மூமெண்டம் கொடுத்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் இதில் வந்து உங்களுக்கு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் வந்து 392 தான். ஸோ அப்போ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எங்கே போகும், அடுத்த டார்கெட்டை மிக வேகமாக ரீச் பண்ணிடும். ஸோ இதில் பாருங்கள், அடுத்த டார்கெட்டான 398 ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ரீச் பண்ணிச்சு. 1 ஹவர்லேயே உங்களுக்கு ரீச் பண்ணியிருக்குது. ஸோ அப்போ நீங்கள் கவனிக்கணும், மேஜர் ரெசிஸ்டன்ஸ்னால் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் மேஜர் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இது இப்போதைக்கு கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஸோ இது வந்து ஒரு சைட் வே மூவ்மெண்ட்லேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை நாளைக்கு திருப்பி 398க்கு மேலே உங்களுக்கு திருப்பியும் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா அகைன் திருப்பி 402 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ரிவர்சல் ஆகலாம். இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் இதில் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, கொடாக் பேங்க் நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த லோ பிரேக் பண்ணியிருந்தாவே, அதாவது 1334 பிரேக் பண்ணாவே கண்டிப்பாக 1326 ரீச் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதை பிரேக் பண்ண உடனே அதுக்கு அடுத்து கீழே இறங்கி சேனலுடைய சப்போர்ட்டான 1320 வரைக்கும் டச் பண்ணிட்டு திருப்பியும் பவுன்ஸ் ஆயிருக்குது. ஸோ இப்போதைக்கு 2 டேஸாக திருப்பி வந்து இது ஹையில் தான் க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஒன் டைம் திருப்பி ஒரு நாள் வந்து 1351க்கு மேலே க்ளோசிங் கொடுத்தா இதுவும் திருப்பி மேலே நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ நல்ல வித கரெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கரெக்ஷன் முடிஞ்ச பிறகு நல்ல ஒரு மூமெண்டம் வந்து கொடாக்கில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க, டெய்லி வாட்ச் பண்ணிட்டே இருங்க. கொடாக்கில் வந்து நல்ல ஒரு மூமெண்டம் வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ ஹைக்கு மேலே க்ளோசிங் கொடுத்தா கண்டிப்பாக மூமெண்டம் கொடுக்கும். ஓகே, எஸ்பிஐ பாருங்க, நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம், லோ பிரேக் பண்ணவே கண்டிப்பாக 309. ஸோ அதுக்கு கீழே உள்ள உங்களுக்கு 308 வரைக்கும் வந்து கிளியரான வந்து உங்களுக்கு சப்போர்ட்டில் வந்து சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து வீக்லியில் கன்ஃபர்மேஷன் பண்ண பிறகு தான் என்ட்ரி எடுக்கணும். அகைன் கூட திருப்பி 309 இது ரீச் பண்ணலாம். ஸோ இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு இதில் ட்ரேட் பண்ணலாம். இப்போதைக்கு இதில் ட்ரேட் பண்ண வேண்டாம். இதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா பண்ணுங்கள்.
ஓகே, ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா சேனலை பிரேக் பண்ணிச்சு, லோ பிரேக் பண்ணால் கண்டிப்பாக இறங்கி 744 வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு கேப் அப் ஓப்பன் பண்ணி ஹோல்டு பண்ணி 752 பிரேக் பண்ண விடாமல் அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி ரெசிஸ்டன்ஸ் மேலே போய் க்ளோசிங் கொடுத்துருச்சு. நாளைக்கும் இதே மாதிரி 768க்கு மேலே க்ளோசிங் கொடுத்தா ஃபர்தராக திருப்பி நல்ல அப் மூமெண்டம் இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் திருப்பியும் 760 பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி 752 திருப்பி ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஆக்சிஸ் பேங்க்கில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க்கில் நான் டெய்லி சொல்லிட்டு இருக்கேன், மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அங்கேருந்து வந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை உருவாக்கிட்டு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப் சர்க்கிள் உருவாக்கிச்சு, இப்போ ட்ரையாங்கிள் பேட்டர்னை உருவாக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் உங்களுக்கு 1728 பிரேக் பண்ணிச்சுன்னா கீழ் நோக்கி போகும். இல்லை அப்படின்னு சொன்னால் மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்தா 1834 மிக வேகமாகவே ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த சேனலை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக மேலே மூவ்மெண்டம் போகும். இந்த இடத்துல மேஜரான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது வந்து ப்ரைஸ் வைஸ் கரெக்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ இந்த கரெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு டார்கெட்டையும் ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இதில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுனால இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கீழே இருந்து சப்போர்ட் எடுத்துச்சு. சப்போர்ட் எடுத்ததுன்னா திருப்பி ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா 1673 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பிரேக் பண்ண பிறகு தான் பார்க்கணும். நாளைக்கு ஒரு வேளை இந்த ஹை அதாவது 1783 பிரேக் பண்ணி மேலே க்ளோசிங் கொடுத்தா கண்டிப்பாக 1834 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ் பேங்க் நேற்று இறங்கும் தான் சொல்லியிருந்தோம். ஆனால் சேனல் பார்த்தோம், சேனலில் கரெக்டாக சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மேல் நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை 263 உங்களுக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நீங்கள் சேல் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்லை, கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட் தான் போச்சு. இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 273 தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா அகைன் இதை சேல் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சைட் வேஸில் தான் இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஏப்ரல் மாதம் மார்னிங் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே சரி மார்க்கெட்டு ஒரு கரெக்ஷன்ஸை தான் உருவாக்கிட்டு இருக்குது. ஸோ எந்த கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தெரியல. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்ஸும் பார்க்கும்போது ப்ரைஸ் வைஸ் கரெக்ஷன் மாதிரியான ஒரு மூமெண்டம் கொடுத்துட்டு இருக்குது. ஸோ ப்ரைஸ் வைஸ் கரெக்ஷனில் மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ப்ரைஸ் வைஸ் கரெக்ஷனுடைய டாப் ஹையை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணும். ஸோ அதான் அதுக்கான ரூலு. ஸோ ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண பிறகு நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் லைனையும் உங்களுக்கு சப்போர்ட் லைனையும் உங்களுடைய டூலில் நீங்கள் ட்ரா பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ட்ரேட் பண்ணும் போதும் சரி, நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் போதும் சரி உங்களுக்கு இது புரியும். ஓகே, ஸோ அப்போ நெஃப்டியை பொறுத்தளவில் பேங்க் நிஃப்டியும் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது, நெஃப்டியும் ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ண பிறகு நல்ல ஒரு அப் மூமெண்டம் இருக்கும். ஒருவேளை அந்த இடத்துல ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா அகைன் திருப்பி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.